அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஐயாவுடைய ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இந்நேரம் இவ்வளோ பேர் உட்காந்துருப்பாங்க. அவர் வரத்துக்கு முன்னாடியே நிறைய கூட்டத்தோடு இருப்பாங்க. அவ்வளவு கூட்டத்தையும் ஐயா விட்டுட்டு இந்த செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு வருகை தந்ததற்கு மனமார்ந்த நன்றி. ஐயா அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இந்த விழாவை பொறுத்தளவில் நம்ம முகுந்தன் முரளி ஐயா சொன்னார், இந்த ஜோதிட கருத்தரங்கங்களுக்கு உங்களை கூப்பிட்றதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்கையா, ரொம்ப தொலைலேருந்து வர வேண்டியிருக்கு, இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி கலந்துக்கிறீங்க, அதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. நான் 2012 வாட்ஸ்அப் ஆரம்பித்த காலத்திலேருந்து ஜோதிடத்தை நாங்கள் பொது வழியில் சொல்லிகிட்டே இருக்கோம். அப்போ தான் முத வாட்ஸ்அப் வருது. அப்போ இருந்து இந்த ஜோதிடத்தை சொல்லிகிட்டே இருக்கோம். இந்த திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், ஈரோட்டில் எங்களுடைய ஜோதிட கருத்துக்களை ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டு இருந்தவங்களாம் இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்காங்க. இங்கே ரொம்ப சந்தோஷம், அவங்களாம் பெரிய ஆளாக இருக்காங்க. இங்கே ஏன் அப்படின்னா, அந்த காலகட்டங்களில் அப்புறம் வாட்ஸ்அப்பில் தான் ஜோதிடம் பார்க்க முடியும், ஜோதிடம் கேட்க முடியும், ஃபேஸ்புக்கில் தான் கேட்க முடியும். நீங்கள் பெரும்பாலும் ஜோதிடத்தில் இந்த அளவுக்கு நமக்கு இதெல்லாம் வளரலை, யூடியூப்லாம் இல்லை. அப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் பேச்சு மட்டும்தான் கேட்கும், முகம் தெரியாது, யார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது, ஆனால் பேசிக்கிட்டே இருப்போம். அப்போ இருந்து இப்போ வரை நான் சொல்லிகிட்டு இருக்கிறது 1, 5, 9. இந்த 1, 5, 9 இல்லாமல் நீங்கள் எந்த ஜோதிடமும் பார்க்க முடியாது, எந்த ஜோதிடமும் பலிக்காது. ஒருத்தருக்கு பரிகாரம் பண்ணணும்னா கூட இந்த 1, 5, 9 கெட்டு போயிருந்தால் அவர் என்ன பரிகாரம் பண்ணாலும் செல்லாது, வேலை செய்யாது. ஒரு ஜோதிடர் ஜோதிடம் பார்க்குறாருன்னா, இது நடக்கும்னு சொல்கிறாருன்னா, அவருக்கு 1, 5, 9 நல்லா இல்லைன்னா அவர் சொல்கிறது கூட பலிக்காது. அப்போ ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1, 5, 9 ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க இல்லையா, நிறைய ஜோதிடத்தில் இப்போ நிறைய நண்பர்கள் கொண்டு வந்துட்டாங்க. கரணநாதனை கொண்டு வராங்க, திதியை வச்சு ஒரு ஜோதிடம் போகுது, பாரத்தை வச்சு ஒரு ஜோதிடம் போகுது, நிறையன்னா என்ன, நிறைய கொட்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய ஜோதிடத்தை கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். எப்போ படித்து நம்மளும் பெரிய ஜோசியர் ஆகிறது? நிறைய பேர்கிட்ட அந்த டவுட் இருக்குது, ஓடிட்டே இருக்கமையா. என்னையா ஒவ்வொரு மீட்டிங்கு போகிறோம், ஒவ்வொரு கருத்தரங்கம் போகிறோம், நல்லா தாயா சொல்கிறாங்க, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, நம்ம சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இருக்குது, ஜோதிடம் பார்க்க முடியல. ஐயா, நான் இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், நான் இதுவரை ₹1 கூட செலவழித்து ஜோதிடம் படிக்கலை. போதுமா? இன்றைக்கி 100கணக்கான மாணவர்களை உருவாக்கியிருக்கேன், 142 வெளிநாடுகளுக்கு ஜாதகம் பார்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் எப்படி வந்தது? உங்களுடைய ஜாதகத்தினுடைய அடிப்படையில் கர்மா நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய நம்முடைய ஜோதிட ஜாம்பவான்கள் நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்காங்க, ராகுவை பற்றி, கேதுவை பற்றி, சூரியனை பற்றி, சந்திரனை பற்றி, நிறைய. அது நம்ம நிறைய கொட்டி கிடக்கு. அதெல்லாம் நம்ம 500 ஆண்டுகள் படித்தாலும் படிக்க முடியாது. புஸ்தத்தை தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தோம்னாலும் ஜோதிடத்தை படித்து முடிக்க முடியாது. அப்போ நீ என்னைக்கு ஜோசியர் ஆகிறது? நானும் ஜோசியர்னு தில்லா தூக்கி பேக்க எப்போ போடுறது? அப்போ அதுக்கான காலகட்டம். நான் ஜோதிடத்தை எடுத்தேன்னா அந்த ராசி கட்டத்தை தவிர வேறு எதையுமே பார்க்குறதில்ல. ஒரு 2016 நினைக்கிறேன், வாட்ஸ்அப்பில் ஒரு அம்மா ஒரு கேள்வி கேட்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஜோதிடர்கள்லாம் திணறாங்க. நான் என்னடா போயிட்டே இருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் அடிச்சு, ஐயா அந்த அம்மா கேட்குறாங்க, அதுக்கு யாருமே பதில் சொல்ல முடியலன்னு. நான் வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கட்டத்தை பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ அவங்க இதை எப்படி சொன்னீங்க, எப்படி சொன்னீங்க? வேறு ஒன்றும் இல்லை, ஜோதிடம்னா எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா குழம்பிடுவீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ரசம், பருப்பு, கூட்டு எல்லாத்தையும் ஒன்றா பிணைஞ்சு போட்டு அடித்த கதையாயிரும். நமக்கு என்ன தேவைங்கிறத படித்தா பொழைச்சிக்கலாம், ஜோதிடம் வந்துடும். 1, 5, 9 நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, அதானே உண்மை. சூரியனை சுற்றி தானே எல்லா கிரகங்களும் இருக்கு, அப்படி தானே? சூரியனுடைய ஒளியை வாங்கித்தானே இந்த கிரகங்களெல்லாம் நம்ம பூமியை நோக்கி செலுத்துது. அப்போ அதுக்கெல்லாம் ஒளி கொடுக்குற கிரகம் எது? சூரியன் தானே. அப்போ சூரிய குடும்பம் தான் இது.
நட்சத்திர குடும்பம்ங்கிறது சூரிய குடும்பம். இந்த சூரிய பகவான் நம்மளுடைய வாரம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வாரத்தில் முதல் நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை தானே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேளையும் பார்க்கலையா? நம்ம எல்லோரும் வீட்டில் படுத்துட்டு கறியை மீனையும் வாங்கி சாப்பிட்டுறோமையா? ஒரு வாரத்தில் முதல் நாளுங்கிறது ஞாயிற்றுக்கிழமை. சூரியனுக்கு யாராவது மரியாதை கொடுக்குறோமா? ஞாயிற்றுக்கிழமை நல்லா தூங்கணும். தூங்குனா சனி வந்து அமைக்கிடுவார். அதென்ன நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய நாள். வடநாடுகளில் எல்லாம் கோதுமை தான் உணவாக சாப்பிட்றாங்க. உண்மையா இல்லையா? நம்மளை விட வடநாட்டில் கோதுமை அதிகமாக சாப்பிட்றாங்க இல்லையா? கோதுமை ரொட்டி, கோதுமையில் தான் செய்வாங்க, கோதுமையில் சாப்பிட்றாங்க. ஏன் அதை கோதுமையை அவங்க உணவாக சாப்பிட்றாங்க? ஏன் மற்றதெல்லாம் சாப்பிட்லாம்ல? ஏன் சாப்பிட்றாங்க? பாலைவன பகுதிகளில் போனால் கோதுமை ரொட்டி தான். பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம்? சூரியன் வெப்பத்தை குறிக்கக்கூடியவர். அந்த வெப்பத்தை குறைக்கணும், அதை கட்டுப்படுத்தணும்னா கோதுமையால் தான் முடியும். அப்போ அந்த சூரியனுக்கு உரிய தானியம் எது? கோதுமை. இப்போ ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் சூரியன் பலம் பெறணும். சூரியனுடைய அணுக்கரகம் இல்லாமல் யாருமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. நீங்கள் அப்பா, தாத்தா, பாட்டன், பூட்டன் எல்லாமே சூரியன் தான். அப்போ உங்களுக்கு சூரியனுடைய முழுமையான அணுக்கரகம் வந்துட்டா நமக்கான மரியாதை, மதிப்பு, கௌரவம் கிடைச்சிரும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? சூரியனுக்குரிய உணவு என்னன்னா கோதுமை. காலையில் எந்திரிச்சு சூரியனுடைய காயத்ரி மந்திரம் சொல்கிறது என்னைக்கு, எந்த நாளில் சொல்லணும்? ஞாயிற்றுக்கிழமை. சூரியனுக்குரிய உணவு சாப்பிடணும். காலையில் சூரியனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லணும். சூரியன் இருக்கக்கூடிய இளம் சிவப்பில் உள்ள பழங்கள், காய்கறிகள் அதிகமாக சாப்பிடணும். ஆட்டோமேட்டிக்காக சூரியனால் வரக்கூடிய கண்டிப்பாக அந்த நோய்கள் நமக்கு வராது. கண்டிப்பாக சூரியனால் கண்ணு பாதிக்கும். கண்ணு பாதிக்குமா இல்லையா? சூரியன் வலது கண்ணை குறிக்குதா இல்லையா? அது எதனால் பாதிக்குது? உடல் உஷ்ணத்தினால பாதிக்குது. இப்போ இந்த கண்ட்ரோல் இதை நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக சூரியனோட அணுக்கரம் நமக்கு கிடைச்சிரும். சந்திரன் என்னென்ன மாதிரி விஷயத்தெல்லாம் நமக்கு தருது? அது இடது கண்ணையும் குறிக்கும். சந்திரன் தானங்க உடம்பே. சந்திரன் நம்முடைய காலபுருஷ தத்துவப்படி எந்த இடத்த குறிக்குது? 4ஆம் இடம், அம்மா. யாராவது அம்மா பாசத்தில் இருக்கக்கூடியவங்க அழுகாதவங்க இருக்காங்களா? அம்மாவை அழுக வைக்காதவங்க யாராவது இருக்கேன்னு சொல்லுங்கள். ஏதாவது ஒரு காரணத்தை முன்னிட்டு பெற்றதாய் அழுதுருவாங்க, பிள்ளைகளாலேயே அழுதுருவாங்க. உன்னை நான் அப்படி படிக்க வச்சேன், இப்படி படிக்க வச்சேன், இப்படி பேசுகிறான், அப்படி பேசுகிறான், இப்படி பேசுகிறான். உன்னை எப்படிலாண்டா வளர்த்தேன், இப்போ பொண்டாட்டி வச்ச கருட்டு என்னை விரட்டி வெட்டி அடிக்க வராங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? இப்போ இந்த சந்திரனை அவருடைய மூலஸ்தானம், அவர் சந்திரனுடைய பகவானுடைய நிலை என்னன்னா அது திங்கக்கிழமையை குறிக்குது. சந்திரன் உடம்பை குறிக்குது. சந்திரன் தான் கொழுப்பை குறிக்குது. தேவையற்ற அசுத்தமான கொழுப்புகளை குறிக்குது. இந்த தேவையற்ற அசுத்தமான கொழுப்புகள் எங்கெல்லாம் போய் அடைக்குதோ காலில் வலி வரும், உடம்பு முழுவதும் கட்டி கட்டியாக வரும், ஆசன வாயில் பிரச்சனை வரும், ஹார்ட் அட்டாக் வரும், கண் பிரச்சனை வரும், உடல் வீக்கமாக வரும். இது எல்லாத்துக்குமே சந்திரன் தான் காரணம். இப்போ இந்த சந்திரனை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா சந்திரனுக்கு உரியது என்ன சார்? பச்சரிசி சொல்லுவோம். வெண்பொங்கல் சாப்பிட்லாம். தேங்காய் பால் அதுக்கு ரொம்ப சிறப்பான விஷயம். தேங்காய் பால் நம்ம உடம்புல எங்கே கொழுப்பு கட்டிகள் தேங்கியிருக்கோ அதை கரைச்சி கொண்டு வந்துடும். அப்போல்லாம் நம்ம தேங்காய் பால் சாப்பிட்ற பழக்கம் இருந்தது. இடியப்பம் வச்சு தேங்காய் பால் கொடுப்பாங்க. அது எல்லா இடியப்பம் என்ன, பச்சரிசி மாவு பார்த்துருக்கீங்களா? பச்சரிசி மாவில் தேங்காய் பால் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புல யாருக்கெல்லாம் சந்திரன் நீசமாகி இருக்கிறதோ, சந்திரன் கெட்டு போயிருக்கோ அவங்க உடம்பு சரியாயிரும். உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டிகள் அந்த அங்கங்கே தேங்கி இருக்கிறது எல்லாம் கரைச்சிரும். இதை நாம் எதுவுமே செய்கிறதில்ல. அப்போ சந்திரனுக்குரிய ஆடையினுடைய நிறம் எது? வெள்ளை நிறைய ஆடைகளை திங்கக்கிழமை உடுத்திக்கிறது, வெண்மையான பழங்களை சாப்பிட்றது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயத்தை நான் விட்டுட்டேன், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை தான் பேசுகிறதுக்கே வந்தேன். சந்திரனுக்கு உரிய நிறத்தில் உள்ள பூக்களை பெண்கள் தலையில் வச்சுக்கலாம். மரங்களை நடுறது, வெள்ளை பூக்கள் பூக்கக்கூடிய மரங்களை நடவு செய்வது. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் சந்திரனுக்குரிய மரத்தை தான் நடணும், சூரியனுக்குள்ள மரத்தை தான் நடணும். நிறைய இடத்துல மரத்தை பூரா வெட்டி தொலைஞ்சிட்டாங்க மக்கள். அது தேவையற்ற விஷயம். நான் இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட ஆலயங்களையும் கோவில்கள்லையும்
சாலைகளையும் 3000 மரங்களுக்கு மேலே நடவு செஞ்சு வளர்த்துக்கிட்டு வர்றேன். 3000 மரங்கள் சிறப்பாக வளர்த்து மரமாகவே ஆயிடுச்சு. கோவிலெல்லாம் பெரிய மரங்கள் ஆயிடுச்சு. எந்தெந்த ஊரில் ஆலமரம் இல்லை, அரச மரம் இல்லை, அந்த வில்வ மரம், வன்னி மரம் இதெல்லாம் எங்கள் ஏரியாவிலேயே தெரியாது. வன்னி மரம்னா என்னென்ன, அந்த மரங்கள்லாம் வளர்த்துட்ருக்கோம். கோவில்களில் பூரா இருக்குது. இந்த மாதிரி மரங்களை நடுகிற போதும் நான் எதுக்குன்னா ஒவ்வொரு நவக்கிரகத்தையும் சொல்லிட்டு வரேன். நவக்கிரகங்கள் தான் நம்மளை ஆட்சி ஆளுது. நவக்கிரகங்களால் தான் நம்ம இவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறோம். இந்த 9 நவக்கிரகங்களையும் பலப்படுத்தணும்னா பிரச்சனை கிடையாது. அப்போ சந்திரனுக்குரிய தேங்காய் பால் இடியப்பம், பச்சரிசியில் இடியப்பம் செய்வாங்க தெரியுமா இல்லையா? அதை சாப்பிட்டு அப்போ உடம்பு எவ்வளோ வலுவாக இருந்தாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் கொழுப்பு கட்டி பிரச்சனை வராது, கண் பிரச்சனை வராது, உடல் ஆரோக்கிய குறைபாடு வராது, மனசஞ்சலம் வராது, மனசில் பிரச்சனை வராது. சரி, அடுத்து செவ்வாய்க்கு போயிடுவோம். இப்போ செவ்வாய்னா எதை சார் குறிக்கும்? துவரம் பருப்பு. அதுக்கு பேர் துவரம் பருப்பு. துவர்ப்பு அதில் இருக்குது. இந்த துவரம் பருப்பு அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உடம்புல உள்ள ரத்த அணுக்களை குறிக்கும். நிறைய பேர் கியூமியோகிராபி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களா, ரத்த அணுக்கள் சரியில்லைன்னு சொல்கிறாங்களா, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? செவ்வாய் சார். சூரியன் மதிப்பை எதிர்பார்க்கும், கௌரவத்தை எதிர்பார்க்கும். தனக்கு உள்ள கௌரவம் கிடைக்கலன்னா அப்படியே கூனி குறுகி போயிடும். செவ்வாய் அதெல்லாம் எதிர்பார்க்காது. என்ன எதிர்பார்க்கும்? வாடா வா போட்டு பார்த்துருவோம் நீனா நானு அப்படின்னு சொல்லுவோம். செவ்வாய் எப்படி? வா போட்டு பார்ப்போம், நீ பெருசா நான் பெருசா பார்ப்போம். ஆனால் சூரியன் அப்படி அல்ல, கொடுக்கும் கை சூரியன். நம்ம அப்பா கொடுக்க தானே செய்வார். என்னைக்காவது பிள்ளைகளை வந்து வீணா போட்டுன்னு சொல்லி தொலைச்சி விட்டுருவாரா? விட மாட்டார். ஆனால் செவ்வாய் அப்படி அல்ல. அது சகோதரனை குறிக்கும், பங்காளியை குறிக்கும். பங்காளி சண்டைக்கு காரணம் பூராமே இது செவ்வாய் தான். அப்போ இந்த செவ்வாயுடைய அனுக்கிரகம் பலமாக இருந்தால் நம்ம எப்படி இருப்போம்? செவ்வாய்க்கு 2 இடத்த கொடுத்துருக்காங்கல்ல ஜாதகத்தில். முதல்ல தலைமை பதவி, தலைமை பொறுப்புங்கிறதுக்கு முதல்ல காலபுருஷ தத்துவப்படி 1ஆம் நம்பரில் வர்றாரு. அடுத்து 8வது இடத்துக்கு போயிட்டார். அசிங்கம், அவமானம் எல்லாம் கிடைக்கும் செவ்வாயுடைய கரகத்தில். விருட்சத்தை பற்றி நான் பேசியிருந்தேன்னா நான் 10,000 வீடியோ போட்டிருப்பேன் என் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா. அது வந்து கிட்டத்தட்ட வள்ளியுடைய ஜோதிடம், முகவை டிவி, அஸ்டோ டிவி ஆர்எம்டி, வள்ளி ஜோதிடம் செட்டபிள் டெஸ்ட்னு ஒரு சேனல், 4 சேனல் 5 சேனல் ஓடிட்டு எனக்கு. அவ்வளவுலையும் விருட்சத்துக்கு தான் எனக்கு அவ்வளோ. ஏன்னா விருட்சத்தை பிரித்து மேய்ஞ்சிருப்பேன் காலில் இருந்து உச்சி வர. ஏன்னா அது மணியை மேலே கூட இப்போ சொல்லி போச்சு, ஐயா எங்கள் சித்தப்பு போட்டு அந்த விருட்சத்தையே பேசுகிறாருன்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஜாதகத்தை வச்சு அந்த குடும்பத்துக்கே பார்த்துடலாம். ஆனால் ஒரு 4 புறம் ஆகும்ல, யார் காசு கொடுப்பா அதுக்கு? ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா அந்த பிள்ளையோட ஜாதகத்தை வச்சு அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி அம்மடி பேரையும் பிரிச்சிடலாம், தாராளமாக பார்க்க முடியும். அப்போ செவ்வாயுடைய பலம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு அதுக்கு தான் சொல்லுவாங்க. செவ்வாயுடைய காரகத்துவம் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க எல்லாம் வந்து ரத்த தானம் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, அண்ணன் தம்பிகளோட ஒரு இணக்கமாக இருந்தாலே செவ்வாய் பலமாக இருக்கும் சார். யார் அண்ணன் தம்பியோட ரொம்ப இணக்கமாக இருக்கிறது? சார் நான் விட்டு கொடுத்து போகிறான் சார், அவன் தான் எப்போ பார்த்தாலும் சண்டைக்கு வரான், இதே பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. சகோதரத்தன்மையை அது ஒற்றுமையாக இருக்க விடாது செவ்வாய். ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த வகையில் துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது. சிகப்பு பழங்களை பூரா உணவில் சேர்த்துக்கிறது. மாதுளம்பழம், பீட்ரூட்டு, கேரட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறது. இது எல்லாத்தையும் உணவில் சேர்த்துக்கிற போதும் செவ்வாய்க்கிழமை முருகனை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ நிச்சயமாக வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த செவ்வாய்க்கு இவ்வளவு காரகத்துவம் இருக்குல்ல, நிறைய பிள்ளைகளுக்கு என்கிட்ட வர்ற பிள்ளைகளில் வாரத்தில் 100 பிள்ளைங்க வர்றாங்க, கர்ப்பப்பை பிரச்சனை, இன்னும் கல்யாணமே ஆகலை. கல்யாணம் ஆகாமையே கர்ப்பப்பையில் கட்டியிருக்கு. இதெல்லாம் எங்கேருந்து வருது? நம்ம என்ன சொல்கிறோம்? உணவு பழக்க வழக்கம் தானே சொல்கிறோம். உணவு பழக்க வழக்கத்தை இப்போ மாற்றிட்டோம். ஒன்றும் இல்லை, செவ்வாய்க்கிழமையாவது அந்த சிகப்பு நிற பழங்களை உணவில் எடுத்துக்கிறது. துவரம் பருப்பு சாதம் தானம் பண்ணலாம். துவரம் பருப்பு செவ்வாய்க்கிழமை முருகன் கோவில் ஆலயங்களில் வந்து நிறைய சாப்பாடு போடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம். சிகப்பு நிற பூக்கள் பூக்கக்கூடிய மரங்கள், செடிகளை வளர்க்கலாம். இது நிறைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அதுபோல் புதன் தாசா நரம்பு சம்மந்தோட பிரச்சனை நிறைய பேருக்கு வரும். நிறைய பேருடைய உடம்புல எனக்கு வந்து காலை பிடிச்சி இழுக்குது, கையை பிடிச்சி இழுக்குது, நடக்க முடியலை, 40 வயசில் படியேற முடியல, 65 வயசு 70 வயசில் அப்போல்லாம் சாந்தி சட்டி எடுத்து
என்ன செஞ்சாங்க? கட்டட வேலை பார்த்தாங்க. இப்போ யாராவது பார்க்க முடியுதா? நடக்க முடியல, காலை பிடிச்சி இழுக்குது. இந்த நரம்பு பிரச்சனை வரக்கூடியவங்க எல்லாருமே பாசி பயற உணவாக எடுத்துக்கணும். அதே மாதிரி புதினா சட்னி, மல்லி சட்னி, சார் அதெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்டதை, நரம்பில் இருக்கக்கூடிய அடைப்புகளை எடுக்கக்கூடியது. இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தாலே இந்த புதனால் வரக்கூடிய பாதிப்புகள் வராது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு தசை புதன் புத்தி, புதன் தசை ராகு புத்தி வந்துச்சுன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அலர்ஜி வந்துடும், உடம்புல தரப்பு தரப்பாக வரும். ஏன்னா இது பாம்போட தன்மை வந்துடும். இது அலர்ச்சியை குறிக்கக்கூடியது புதன். இதை கட்டுப்படுத்தக்கூடியதுக்கு ஒரே வழி, அதுக்கு ஒரு மருந்து இல்லை, பச்சை பயிறு, அது மாதிரி இந்த புதினா சட்னி, மல்லி துவையல், இதெல்லாம் சாப்பிட்டே வந்தோம்னாலும் இது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். குரு பகவானை பற்றி சொன்னோம்னா நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், குருவுடைய அனுக்கிரகம் இல்லாமல் வாழ்க்கையில் யாருமே சுபிட்சமாக வாழ முடியாது. இந்த குரு எதை குறிக்குதுன்னா குழந்தைய குறிக்குது. குழந்தைக்கு காரகக்கிரம் குரு. நம்ம தாத்தா காலத்தில், நம்ம அப்போ முன்னோர்கள் காலத்தில், நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் வயசானவங்க இந்த 1 பைசா மிட்டாயை வாங்கி ஒரு 10-20 மிட்டாயை கட்டிட்டு வருவாங்க. கட்டிட்டு வந்து எல்லா குழந்தைகளுக்கும் கொடுப்பாங்க. அந்த ஆளுக்கு தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல் கொடுத்தாங்களான்னு தெரியல. குழந்தைகளுக்கு மிட்டாய் கொடுக்கும்போது குருவோட அனுக்கிரகம் வந்துடும். குரு தான் சார் குழந்தை. அப்போ பச்சை குழந்தைகளுக்கு நீங்கள் மிட்டாய் இனிப்பு வாங்கி கொடுக்கும்போது குருவோட அனுக்கிரகம் வந்துடும். அதே மாதிரி இந்த கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, இந்த கருப்பு கொண்டக்கடலையை உணவில் சேர்த்துக்கிற போது குருவால் வரக்கூடிய கொழுப்பு கட்டிகள் குறையும். குருவால் தான் வயிறு பிரச்சனை வரும், குருவால் அங்கங்கே கட்டிகள் வரும், இதெல்லாம் குறையும். 3 விதமான விட்டமின் சத்துக்கள்லாம் அந்த கொண்டக்கடலையில் இருக்குது. குழந்தைகளை பார்த்துக்கிறது, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது, அதே மாதிரி இந்த கொண்டக்கடலை சாப்பிட்றது, மஞ்சள் பூக்களை பூக்கக்கூடிய செடிகளையோ மரங்களையோ வளர்த்து தண்ணி ஊற்றுறது, இது பண்ணுனா குருவுடைய அனுக்கிரகம் வந்துடும். அடுத்து செவ்வாய்க்கு போய் அடுத்து சுக்கிரனுக்கு போகிறோம். சுக்கிர பகவானை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குருவும் சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இல்லைனாலே, இப்போ ஒரு MM சிஸ்டத்தில் ஒரு விஷயத்தை சொன்னார், இந்த குருவோட நட்சத்திரத்திலையோ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தையோ கிரகங்கள் இருந்து இல்லைன்னா நீங்கள் பணத்துக்காக ஓடிட்டே இருப்பீங்க அப்படின்னு. அது ஒரு விஷயம், உண்மையான விஷயந்தான். இந்த குருவும் சுக்கிரனும் பலம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக தங்கம் தங்காது, தனம் தங்காது, குழந்தைங்க சொல்கிறத கேட்காது, அல்லது குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வரும். இது எல்லாமே குரு தான். அதே மாதிரி சுக்கிரன், இந்த சுக்கிரனுக்கு பொறுத்தளவில் அதுக்குரிய தானியம்னா நம்ம மொச்சப்பயிர்னு சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மொச்சப்பயிரை அவிச்சா வீட்டில் விளக்க மாற்ற தூக்குவாங்க. ஏன்டா வெள்ளிக்கிழமை போய் மொச்சப்பயிரை அவிச்சு திங்க சொல்கிறேன்னு சொல்கிறானா இல்லையா? ஆனால் இந்த மொச்சப்பயிராக இருந்தால் கூட இதுக்கு பால் பாயாசம் சிறப்பாக இருக்கும். எதுக்குன்னா சுக்கிரனுக்கு பால் பாயாசம் செய்து, இப்போ இது எல்லாத்தையுமே அந்தந்த ஓரைகள் செய்கிறது சிறப்பாக இருக்கும். இப்போ வெள்ளிக்கிழமைலாம் 6 to 7 அல்லது நைட்டு இரவு 8 to 9, அப்போ பால் பாயாசம் செய்து சாப்பிட்றது, கூட பிறந்த தங்கைகளை, குழந்தைகளை, வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி அழுகாமல் பார்த்துக்கிறது. யார் வீட்லையாவது மனைவி அழுகாமல் இருக்காங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பிள்ளையே அழுகுதே, பெத்த பிள்ளையே அழுகுது, அப்படி மனைவி அழுகாமல் இருக்கும். இப்போ இதையெல்லாம் பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இருக்கும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எந்திரிச்சு விளக்க மாற்ற எடுத்து கூட்டினாலே உங்களுக்கு சுக்கிரனுடைய அனுக்கிரகம் வந்துடும் சொன்னார். இப்போ நம்ம மூந்தன் மொழி ஐயா சொல்லி பண்ணார். நான் இப்போவும் காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போய்ட்டு வரும்போது வீட்டில் எங்கேயாவது குப்பை இருந்தால் விளக்க மாற்ற எடுத்து வீட்டை சுற்றி கூட்டுவேன். இது இந்த சுத்தங்கிற விஷயம் நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா, இந்த சுக்கிரன் நீசமாக இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் ஜாதகத்தில் சுக்கிரன் நீசமாக இருக்கும். இப்போ போட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸை கலத்தியாச்சுன்னா திருப்பி அவங்க போடக்கூடாது. எப்போவுமே வாசனையான சென்ட் அடிச்சுக்கணும். சுக்கிரன் நீசமாக இருக்கிறவங்க நிறைய சென்ட் அடிச்சுக்கோங்க, வாசனையான பொருட்களை பயன்படுத்துங்க, வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, சுக்கிரன் பலம் இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவும் ஜெயிக்க முடியாது. அடுத்து சனிக்கு போயிடுவோம். ஏன்னா எல்லாருக்கும் சாப்பிட்டோன்னு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ சனி பகவானுடைய அனுக்கிரகம் என்ன அப்படின்னா, சனி நல்லா இல்லை அப்படின்னா தொழில் நல்லா இல்லை. நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். இந்த சனீஸ்வர பகவானை வலுப்படுத்தணும் அப்படின்னா அந்த காலத்தில் எள்ளு உருண்டை செஞ்சு சாப்பிட்டே இருந்தாங்க. இப்போ யாராவது சாப்பிட்றோமா? இல்லை. இந்த எள்ளு மிட்டாயாவது இப்போ கடையில் கிடைக்குது. நம்ம இப்போ முதல்ல இடித்து கொடுப்பாங்க, எல்லாரும் வீட்லையும் கொடுப்பாங்க. பெண்களுக்கு முக்கியமாக கர்ப்பப்பை வலுவில்லாமல் போகிறது, நரம்போட்டங்கள் சுத்தம் இல்லாமல் அழுக்கு போய் அடைக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் சனி தான்.
இப்போ இந்த எள்ளு மிட்டாயை அடிக்கடி நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னாலும், எள்ளு சாப்பிட்டே வந்தோம்னாலும் சனி பலம் பெறுவார். சனிக்கிழமை சனி ஓரையில் காலையில் 6 to 7 நீங்கள் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் போய் கும்பிட்டுட்டு, விநாயகர் கோயிலில் ஒரு 3 சுற்று சுற்றிட்டு ஒரு சேருதங்க உடச்சிட்டு வந்துட்டேனாலும் சனி பலமாக இருப்பார். சனிக்கிழமை அவர் நிறத்தில் உள்ள உடை அணிகிறது, ஊதா பூக்களை பூக்கக்கூடிய அந்த செடிகளை மரங்களை வளர்த்து தண்ணீர் விடுவது, இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வரும். சார், அப்போ இந்த 7 கிரகத்துக்கு சரியாக வந்துருச்சு, அப்போ ராகுவையும் கேதுவையும் எங்கே கொண்டு வைக்கிறது? இப்போ நீங்கள் இந்த ஒரு விஷயம் என்னென்னா, ராகுவை நம்ம எப்போதுமே செவ்வாயோடு ஒப்பிடுவோம், அப்படி தானே? கேதுவை சனியோடு ஒப்பிடுவோம். இப்போது இந்த சனிக்கிழமை கொள்ளு ரசம் சாப்பிட்றது, செவ்வாய்க்கிழமை உளுந்தங்களி சாப்பிட்றது, இந்த விஷயமே இந்த ராகு கோதையினுடைய கடுமையான கட்டுப்பாடுகளுக்குள்ளே கொண்டு வந்துடும்.